கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் 153 வசனம். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன் அப்படிங்கிறாரு சங்கீதக்காரர். என்னுடைய உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவீங்க. ஏன்னா உபத்திரவத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் கடவுளால மட்டும்தான் விடுவிக்க முடியும். நீங்க எனக்கு அந்த விடுதலையை கொடுங்க, நான் ரொம்ப உபத்திரவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிற இந்த வார்த்தைய நாம இன்னைக்கு என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம் தியானிக்கலாம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உபத்திரவத்தை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும், வேலைக்கு போனாலும் சரி, படிப்பு காரியங்களையும் சரி, மற்ற எல்லா காரியங்களிலும் நாம உபத்திரவங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த உபத்திரவத்தினால நம்முடைய அடுத்தது நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற அந்த சிந்தனை நமக்குள்ள வர்றதில்லை. ஏன்னா ஆரம்பத்திலேயே உபத்திரம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த செயலை செஞ்சு முடிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன ஆயிடுவோம், அதுல சோர்ந்து போயிடுவோம், அதுல இருந்து பின்வாங்கிடுவோம், அதுல நாம ஜெயம் பெற முடியாது. ஆனா கடவுள் இடத்துல நம்ம சொல்றோம், நான் ரொம்ப உபத்திரப்படுறேன், இந்த உபத்திரவத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, நான் உங்களோட வேதத்தை மறக்க மாட்டேன், நன்றி உள்ளவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரோட சமூகத்துல வாக்குத்தத்தம் பண்ணி ஆண்டவரே, இனி நான் உங்களுடைய வேதத்தை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல நாம வாக்குத்தத்தம் பண்றப்போ நிச்சயமாகவே அவர் நம்முடைய உபத்திரவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். இந்த உபத்திரவத்திலிருந்து நாம விடுதலை ஆயிட்டோம்னாவே நம்முடைய செயல்கள், நாம என்ன காரியத்துக்காக நாம முயற்சி செய்யறோமோ அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்க மாட்டோம். நம்முடைய செயல்களை நாம உண்மையும் உத்தமமா செய்வோம். சில பேர் பாருங்க, ஆண்டவரிடத்துல நன்மையை பெற்றுக்கொண்டு மறந்துடுவாங்க, நன்றி அறிதல் இல்லாதவங்களா இருப்பாங்க. ஆனா இங்க நாம செய்யற வாக்குத்தத்தம், நாம செய்கிற ஒரு பிராமிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உபத்திரவத்திலிருந்து விடுதலை கொடுங்க, நான் உங்க வேதத்தை மறக்க மாட்டேன். அப்ப இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கி இதை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லுகிறவர்களா இருக்கணும். இங்க தாவீது நிறைய இடத்துல சொல்லியிருப்பார், ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை குறித்து வேதத்தில் எழுதியிருப்பார். அந்தபடி நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, கடவுள் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை, அவர் இந்த வேதத்துல எழுதியிருக்கிற வார்த்தைகளை, அவர் இந்த வேதத்துல சொல்லி இருக்கிற ஒரு அறிவு சார்ந்த காரியங்களை நாம மற்றவர்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்றப்ப நிச்சயமாகவே எப்பேற்பட்ட உபத்திரம் வந்தாலும் நாம விடுதலையாக்கப்படுவோம். அன்பானவர்களே, ஒருவேளை இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவம் இருக்குமானால் நீங்க ஆண்டவரோட சமூகத்துல சொல்லுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை உபத்திரவத்திலிருந்து விடுதலை பண்ணுவாரு. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் நீங்க ஜெயம் பெற முடியும். நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியிலும் நீங்க வெற்றி பெறவும் முடியும். அது எதுவா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, படிப்பு காலங்களா இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க வெற்றி பெற முடியும். அதற்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு ஏற்படுகிற உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க வேதத்தை மறக்க கூடாது. கடவுள் சொன்ன வார்த்தைகளை மறந்துடக்கூடாது. மறக்காம நினைவு வச்சு அவரோட சமூகத்துல நாம ஜெபிக்கிறப்போ நிச்சயமாகவே நமக்கு ஜெயம் கிடைக்கும். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. எங்களுடைய உபத்திரவத்திலிருந்து நீர் எங்களை விடுவியும், நாங்கள் உம்முடைய வேதத்தை மறக்காமல் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என்பதை இன்றைக்கு நாங்கள் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில வேதத்தை மறந்ததினாலே ஏற்பட்ட அநேக உபத்திரவங்களினாலே நாங்கள் அவதிப்பட்டு இருக்கிறோம். இப்பொழுது நீர் எங்களை விடுவியும், நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். உம்முடைய வேதத்தை மறக்காமல் அதை எங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்க நாங்கள் எங்களை அதற்குள்ளாக வழிநடத்தி கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க. உங்க இரக்கம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.